அங்கிருந்து யாராவது கேட்டா டக்குன்னு சொல்லுங்க சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் ஓட்டு போட்டு நாங்க பாட்டு சரியா போட்டுட்டு போயிடுவோம், தப்பா போட்டா ஒரு ஓட்டு போயிடும், வேஸ்ட் ஆகும் எந்த ஓட்டு. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த டப்பாக்குள்ள நிற்கும் போது மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் வெற்றி பெறும். உங்க பின்னாடி நாங்க இருக்கோம் சொல்றதை விட உங்களுக்கு உள்ள நாங்க இருக்கோம், உங்களுக்கு நடுவுல நாங்க இருக்கோம். தைரியமா வாங்க, தைரியமா ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். பொருளாளர் SSR கண்ணன் குத்து. அதேபோல் 24 கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அறிமுகப்படுத்துவார் என்னுடைய தலைவர். அவர்களுக்கெல்லாம் வாக்களித்து, ஏன் 24 பேர்ல ஒரு 2 பேர் இப்படி மாற்றி போடலாமா அப்படி நினைச்சா நடிகர் சங்கம் நடக்காது. 24 கமிட்டி மெம்பரும் நம் ஆட்களாக இருக்க வேண்டும். தயவு கூர்ந்து தேர்தலுக்கு வரும்பொழுது நீ எதை வேணாலும் மற, வேட்டியை கூட விட்டுட்டு வந்துரு, ஆனா காடை விட்டுடாத. உறுப்பினர் அட்டை தான் உன் உயிர் நாடி, அதை காமிச்சா தான் ஜட்ஜு விடுவார். அங்க வந்து என்ன பார்த்துட்டு ராதாரவின நான் தானே, எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, பேசுறோம், சிந்தியுங்கள். நாங்கள் எல்லாம் சிரிக்க வேண்டும்னா 18 நீங்க ஓட்டு போடுறதுல தான் நாங்கள் சிரிக்க முடியும். என்ன பணம் கொடுத்தாலும் வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். பணம் வாங்கி மாத்தி ஓட்டு போடாதே. தயவுசெய்து சொல்றேன், நம்முடைய வறுமையை அவங்க வந்து கொச்சைப்படுத்துகிறார்கள், பணம் கொடுத்து கொச்சைப்படுத்துகிறார்கள். அதற்கு பணம் வாங்கி கொண்டு தான் ஓட்டு போடுவோம் என்றால் அதற்கு வேறு தொழில் செய்யலாம், இந்த தொழில் அல்ல. தயவுசெய்து சொல்கிறேன், இங்கே இருப்பவர்களெல்லாம் எப்படி என்றால், ஒரு தாய் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, பூமி இரண்டாக பிளக்கிறது, கட்டடம்லாம் உள்ள உழுவுது. சினிமாங்கிறது ஒரு பெரிய கவர்ச்சியான மக்களிடையே உள்ள ஒரு ஊடகம், அதனால இங்க ஊடகங்கள் அதிகமா இருக்கிறனால வெளியே தெரியும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மிக நன்றாக பொறுமையாக வந்து நன்றாக பார்த்து சீட்டு அப்படியே போட்டு முகம் தெரியும். சில பேர்களுக்கு சரியா புரிந்தவர்கள் நம்பரை வைத்து மிக அருமையாக ஓட்டு பதிவு செய்து எங்கள் அணிக்கு வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைங்கள். ஓட்டு ஆனால் 29 பேர் தேர்ந்தெடுக்க, அது மாதிரி எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரு வாய்ப்பு, அதிக வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி தேர்ந்தெடுத்து நான் வந்து இந்த முழுமையா உழைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நன்றாக வந்து இந்த பிறகு வெற்றி பெற்றவர்கள் இதற்கான முன்னேற்றத்திற்கான எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான எல்லா அடிப்படை விஷயங்களையும் ஆய்வு செய்து வைத்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுவோம், வெற்றி பெறுவோம், சிறப்பாக வாக்களிப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வெற்றி 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 வெற்றி. நன்றி சார். 12 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கவில்லை, முதன்முறையாக நடக்க இருக்கிறது. இது நடந்துவிடக் கூடாது என்பதற்கான எதிர்ப்பு சக்திகள் என்ன விதமான வேலைகளையும் செய்து தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாம் நமக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக தயாரிப்பாளர் சங்கம் இதிலே ரொம்ப முனைப்பாக இருக்கிறது. சமீபத்திலே எனக்கு வந்த ஒரு தகவல், ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், சமீபத்திலே எனக்கு வந்த ஒரு தகவல், மேட்டூரிலே 11 வாக்குகள் இருக்கிறது. அந்த வாக்குகள் விலை பேசப்படுகின்றன. எதை கொடுத்தாவது இந்த வாக்குகளை விலைக்கு வாங்கியாவது வெற்றி பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றுணி என்பதால் நீங்கள் தீர்க்கமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலும், உங்கள் மனக்கட்டுப்பாடை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு, அதே நேரத்தில் கமலஹாசன் அவர்கள் நன்றி கெட்டவர் என்று ஒரு சங்கத்தினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் சொன்னார். ஆனால் இதுவரை நாங்கள் அதற்கு எந்த பதிலும் சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை, அவரே இதுவரைக்கும் சொன்னதில்லை. தயாரிப்பாளர் சங்கத்திலே நானும் உறுப்பினர் என்ற காரணத்தாலும் 2 முறை செயற்குழு உறுப்பினராக அந்த அங்கத்தினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்ற உரிமையிலும், அந்த நிலையில் இந்த லிங்குசாமி அவருடைய கம்பெனியான திருப்பதி பிரதர்ஸ் எடுத்த உத்தம வில்லன் படத்தினுடைய வெளியீட்டிலே ஏற்பட்ட பிரச்சனை நேரத்தில் நானும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்திலே இருந்தேன். அந்த பேச்சுவார்த்தை நடந்த பொழுது நானும் இருந்தேன் என்ற உண்மை நிலையின் அடிப்படையில்
உங்களிடத்திலே இந்த தருணத்திலே ஒன்றை வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த பிரச்சனை வந்தது லிங்குசாமியுடைய கம்பெனிக்கும் அவருடைய வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கான பிரச்சனை, கமலஹாசன் அவர்களுக்கான பிரச்சனை அல்ல. கமலஹாசன் அந்த படத்திலே சம்பளம் வாங்கிக் கொண்டு நடித்திருக்கிறார், ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து கொடுத்திருக்கிறார், எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு ஒப்புதல் செய்துதான் ஒப்பந்தம் போடப்பட்டது. படம் முடிந்ததற்கு பிறகாக திருப்பதி பிரதர்ஸ் எடுத்திருக்கக்கூடிய படங்களிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரவு செலவுகள் 1000 இருக்கும். அந்த பிரச்சனை என்று வந்த பொழுது அந்த படம் வெளியிடுவதிலே பிரச்சனை ஏற்பட்ட அந்த தருணத்திலே அன்றைக்கு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் லண்டனிலே இருந்தார். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை நம்பி படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளன் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்ற காரணத்திற்காக லண்டனிலே இருந்த அவர் அவரது அண்ணன் சாருகாசன் அவர்களுக்கு தொலைபேசியிலே பேசி உடனடியாக சாருகாசன் அவர்கள் கமலஹாசனுடைய ராஜ்கமல் இன்டர்நேஷனல் என்ற கம்பெனியுடைய லெட்டர் பேடிலே அவருடைய நிறுவனத்தினுடைய லெட்டர் பேடிலே 30 கோடி ரூபாய்க்குள் ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி நடித்து நான் எடுத்து நான் ஆணித்தர